வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ நியூ ஜாயினர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த போனஸ் ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது தெரியாமல் இந்த போனஸை நீங்கள் கைவிடுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ரூபாய் 1000 உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். இது எப்படி நமக்கு கிடைக்கும், இந்த போனஸ் ப்ரோக்ராம்னா என்ன, இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை விரக்கச்சு. முதல்ல எஸ்பிஓனா என்ன, எஸ்பிஓட பிளானிங் கான்செப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக சம்பாதிக்கிறது எப்படி, அதை சொல்லி கொடுத்து நிரந்தர வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுப்பாங்க. இதில் இப்போ கொடுத்துருக்க நியூ பிளானோட கான்செப்டை தான் ஒரு சுருக்கமான லைனில் சொல்ல போகிறேன். நீங்கள் எஸ்பிஓ எலர்ட் லைனுங்கிற பேரில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு 15 நாட்கள் இலவசமாகவே நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். அதற்கு மேலே நீங்கள் வேலை பார்க்கணுன்னா அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு 4 மந்த் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதில் இருந்து அந்த 4 மந்த் உங்களுக்கு மந்த்லி 1000 rupees கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்லேயுமே 4 மந்த் கம்ப்ளீட் ஆகின பிறகு நீங்கள் லைஃப் டைம் மந்த்லி அப் டு 15,000 உங்கள் எஃபோர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா பிளான். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம லைஃப் டைம் எப்படி ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் எஸ்பிஓ நியூ ஜாயினர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனுடைய மேலும் விவரங்கள் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி, இப்போ சொல்லியிருக்க போனஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எஸ்பிஓ ஃப்ரீயாக ஜாயின் பண்ண 4 டேஸ்க்குள்ள கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஏற்கனவே உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டைமுக்குள்ளே இப்போ 15 நாள் ஆகுதுன்னா அந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக என்ன அமௌண்ட்டோ ஸோ அது கிடைக்கும். மந்த்லி உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். ஆனால் இந்த 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண 4 டேஸ்க்குள்ளே இந்த கோர்ஸை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஐடியை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, நியூ ஜாயினருக்கு அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1000 rupees போனஸாக ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபர் பண்ண எஸ்பிஎம் மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 500 rupees போனஸாக ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அப் டு மந்த்லி 4 டாஸ்க் பண்ணுவீங்க, சரியா? ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு ஸோ அந்த 4 டாஸ்க்குக்கும் பெர் டாஸ்க்குக்கு உங்களுக்கு 250 கிடைக்கும். இந்த 250 + 250 ஒரு 4 டாஸ்க்குக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணணும். அந்த டாஸ்க் எப்படி பண்ணணும், என்ன மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் தெளிவாக உங்களை ஜாயின் பண்ணுறவங்களும் ஸோ நீங்கள் ட்ரைனிங்லையும் ஸோ அதெல்லாம் தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம். அப் டு 4 டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்கில் உங்களுக்கு 250 இருக்கும். இந்த 250 நீங்கள் நார்மலாகவே ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் 4 டேஸ்க்கு உள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அப் டு 4 டாஸ்க்கு வர 250 + 250 உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். எஸ்பிஓ ரெஃபர் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு நியூ ஜாயினர்ஸ் 4 டேஸ்க்குள்ளே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணும்போது 1000 rupees ரெஃபர் அமௌண்ட்டாக கிடைக்கும். ப்ளஸ் 500 rupees போனஸாக கிடைக்கும். அதையுமே நீங்கள் வித்ட்ரால் கொடுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு டைம் லிமிட்டட்லாம் கிடையாது. இது லைஃப் டைம் இந்த போனஸ் ப்ரோக்ராம் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணாலும் அவங்க 4 டேஸ்க்கு உள்ள கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ரெஃபர் பண்ண மெம்பருக்கும் நியூ ஜாயினருக்கும் இந்த போனஸ் பெனிஃபிட் வந்து எஸ்பிஓவில் நியூவாக ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்பிஓ போனஸ் ப்ரோக்ராம்னா என்னென்னு டீட்டெயிலாக உங்கள் உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எஸ்பிஓ ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்டேட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா?
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எஸ்பிஓ கமெண்டர் கிளின்டன் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எஸ்பிஐ மெம்பராக நீங்கள் இருக்கீங்கன்னா இதை பற்றி தெளிவாக நோட்டீஸ் போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்ட் தகவலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.